கடகராசிக்கு சனி தரும் அற்புத பலன் என்னவென்றால், உங்களுக்கு ஜென்ரலாகவே சனி எட்டுக்குடையவன். எப்படி? கடகத்துக்கு எட்டுக்குடையவன். எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது சட்டம் என்பதால், எப்படி என்பது சட்டம் என்பதால், எட்டுக்குடைய சனியுடைய வீடு, அதில் சனி வந்ததால் உங்களை போட்டு பெண்ட் எடுத்தார். இப்போ சனி 9க்கு போயிட்டார். அஷ்டம சனி முடிந்தது என்றும் பொருள் கொள்ளலாம். எல்லோரும் மறந்துவிட்ட ஒரு பாயிண்ட் என்னன்னா, சனி எட்டுக்குடையவன் மட்டுமல்ல 7 நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 7 என்பது மனைவி எனும் இடத்தை குறிக்கிறது. மனைவியாக இருந்தால் கணவன்கிற இடத்தை குறிக்குது. 7னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்குது. 7னா வெளிநாட்டு யோகங்களை குறிக்குது. புரியுதா? எந்த ஒரு கிரகமும் 9ஆம் வீட்டின் அதிபதியோடு சம்பந்தப்பட்டால் கோபுர கலச யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. குருவினுடைய வீடு தன்னுடைய சொந்த வீட்டு குருவினுடைய வீட்டில் இருக்கும் சனி பகவான் 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்த்துட்டான். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். ஜென்ரலாகவே கடகராசிக்காரங்களுக்கு குரு 6 என்பதால் பிரச்சனை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். லிவர் 6 குரு 12ல் மறைஞ்சிடறான் இந்த வருஷம். அது அப்புறம் பேசுவோம். 6 குரு 12ல் மறைஞ்சு விபரீத ராஜயோகத்தை உருவாக்கி இந்த நேரம் 9ல் இருக்கிற சனி பகவான் 6 பார்த்து 6 சரி பண்றார். அடடா, எல்லாரும் சொல்றான் 8ல் ராகு வரார் ஆக்சிடென்ட் ஆகும். குரு பார்த்துட்டார் 12ல் இருந்து. குரு சண்டால யோகம் உருவாகி நிறைய சொத்து சேர்த்துவீங்க. ஏன்னா 8னா ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது, அசையா சொத்து என்ற அர்த்தமும் உண்டு.